யங் மதர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிள்ளைங்க விஷயத்தில் நான் என்னெல்லாம் தப்பு செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இதில் பேசுகிறேன். நீங்கள் அந்த தப்பை செய்யாமல் இருக்கலாம், அதுக்காக நான் பேசுகிறேன். ஓகேவா? அதாவது என் பொண்ணு இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், இந்த ஸ்கூலில் படித்தாதான் அவளுக்கு ஃப்ளூயன்சி நல்லா இருக்கும், எவ்வளோ ஃபீஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் கட்டிடுவேன், நான் என் பொண்ணுங்களை இங்கே படிக்க வச்சுருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என் பசங்களை இங்கே படிக்க வச்சுருவேன்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாங்க. ஏன்னா அதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். போய் ஒரு கான்வென்ட் வாசலில் உட்காந்துருக்கேன், ஒவ்வொரு வருஷமும் உட்காந்துருக்கேன். இந்த தடவை சீட் கிடைக்காதா, அந்த தடவை சீட் கிடைக்காதான்னு பெரிய ஸ்கூலில் நான் அலைஞ்சிருக்கேன். பட் அப்படியெல்லாம் இல்லைங்க. கிடைச்ச ஸ்கூலில் அந்த நல்ல ஒரு நான் இது சென்னை கிடையாதுங்க, பேசிக்கலாக நான் சென்னை கிடையாது, சவுத் சைடில் உள்ளவங்க, சவுத் சைட்லேருந்து வந்தவ தான், இன்னர் சவுத் சைடு. அதுவும் அதுலேருந்து அதில் ஒரு ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். 2 பசங்களும் நல்லா படித்தாங்க. அதில் ஃப்ளூயன்சி வராது, அது வராது, நிறைய கத்தியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், படிக்கலைன்னா உட்காந்து டென்ஷன் ஆகிருக்கேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. பிள்ளைங்க நல்லா படித்தாங்க, ஃப்ளூயன்சி அவ்வளோ அழகாக வந்துச்சு. இப்போ இங்கே வந்த பிறகு சென்னை வந்ததுக்கப்புறம் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது நான் ஃப்ளூயன்சி இல்லையே, இவங்களுக்கு இருக்குமா இருக்காதா, இந்த பிள்ளைங்க எப்படி பேசுவாங்க சமாளிப்பாங்க, 12th வரைக்கும் அங்கே தான். காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க சென்னை வந்தது. அதுக்கும் கேம்பஸ்குள்ளேயே தான் அவங்க பழகியிருக்காங்க. ஆனால் பெங்களூர் இப்போ இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அவ்வளோ அழகாக பேசுகிறாங்கங்க. அது மட்டும் இல்லை, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற சூழலும் அவங்க பழகிற மக்களும் அவங்களுக்கு எல்லாம் கான்ஃபிடென்ட்டும் இதுவும் தன்னால் வந்துடுங்க. நம்ம சின்ன வயசில் அவங்கள போட்டு அடித்து படிக்கலை, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நான் என் பிள்ளைகளை நான் வளர்த்துருக்கேங்க. அதை பார்த்துட்டு எனக்கு இதை கன்வே பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த தப்பை எல்லாரும் செய்வோம், எல்லா பேரண்ட்ஸும் செய்வோம். அதுவும் லேடிஸ் ரொம்ப, என் பிள்ளைக்கு அது ஃப்ளூயன்சி இல்லாமல் போயிட்டா என்ன செய்யறது? அதுவும் நம்ம சவுத் சைடில் உள்ளவங்க ரொம்பவே பயப்படுவோம். ஐயோ இந்த ஃப்ளூயன்சி இல்லைன்னா என் பிள்ளை நாளைக்கு என்ன பண்ணுவோம், அங்கே போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அதெல்லாம் தேவையே இல்லாத பயங்க, எதுவுமே தேவையில்லாத பயம். பிள்ளைங்க அந்த இடத்துல அழகாக கற்றுப்பாங்க, அழகாக தெரிஞ்சுப்பாங்க. பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு அவங்களுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாங்க, அந்த ஸ்கில் அழகாக அவங்களுக்கு வந்துடும். பேசிக்கலான ஒரு நாலேஜை பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலே போதும், கான்ஃபிடென்ட்டை கொடுத்தா போதும். நம்மளோட வேலை பிள்ளைங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குறது, எங்கே போனாலும் தைரியமாக இருங்கிறத கொடுக்குறது தான். நான் என் பிள்ளைங்களை வளர்த்துருக்கேன், இப்போ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அதை வச்சுட்டு தாங்க நான் சொல்கிறேன், நான் பண்ண அந்த தப்பை